கிறிஸ்துவில் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலே உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வசனம் பயம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவன் அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும்னு வேதம் சொல்லுது. நம்ம கர்த்தருக்கு பயப்படணுங்க. கர்த்தருக்கு நம்ம என்ன கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்ன? அவர் என்ன கோல் வச்சுட்டு மிரட்டுறாரா, கத்தி வச்சுட்டு வெட்டிடுவாரா? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. நம்ம ஒரு காரியங்கள் செய்யும் போது மனுஷங்களுக்கு மறைச்சு நம்ம எல்லா தவறையும் செஞ்சிருவோம். ஏன்னா மனுஷங்க பார்க்கல அப்படின்னு. ஆனா ஆண்டவருக்கு மறைச்சு நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. என் வாழ்க்கையில நான் வந்து ஆண்டவருக்கு பயந்தேன். நிறைய விஷயங்கள்ல பயப்படுவேன். ஏன்னா ஒரு விஷயத்த நான் ஒரு தவறு செஞ்சுட்டா கூட ஆண்டவர் சமூகத்துல சொல்லிடுவேன். ஏசப்பா நான் இந்த தவறை செஞ்சேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஆண்டவர் சமூகத்துல போய் நான் சொல்லிடுவேன், ஒப்புரவாகிடுவேன். நான் அன்னைக்கு கர்த்தருக்கு பயந்தேன். அன்னையில இருந்து இன்னைய வரைக்குமே என் வாழ்க்கையில நான் கர்த்தருக்கு பயந்த ஒரு பயம் மட்டும்தான் இன்னைக்கு ஆண்டவர் என்ன வந்து கிருபையா வழி நடத்துறாரு. என் கையின் பிரயாசத்தை சாப்பிட எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறாரு. என் வாழ்நாள்ல எனக்கு 11 வயசுல எங்க ஐயா இந்த வேதத்தை என் கையில குடுத்தாரு. என் ஐயான்னா என் தகப்பனார், எங்க அப்பா. இதோ அங்க இருக்காரு. அவருதான் எங்க அப்பா. அவர் வந்து எனக்கு இந்த வேதத்தை குடுத்தாரு. குடுத்து நான் வந்து ஒரு காலத்துக்கு உன்னை விட்டுட்டு போயிடுவேம்மா. ஆனா இந்த வேதம் உன்னை விட்டுட்டு போகாது. இயேசு கிறிஸ்து கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பாரு. நீ ஆண்டவரை நம்பு. ஆண்டவருக்கு பயப்படு அப்படிங்கிற பயத்தையும், அந்த நம்பிக்கையும் எங்க ஐயா எனக்கு சொல்லிக் குடுத்துட்டு போனாரு. அன்னைக்கு நான் புடிச்ச இந்த வேதத்த எந்த சூழ்நிலையிலயும் நான் விடல. நான் எவ்ளோ சூழ்நிலைகளை தாண்டி வந்தேன். மரணத்த போய் சந்திச்சுட்டேன். சாவுனுடைய விளிம்பு வரைக்கும் போயிட்டேன். செத்துறலாம். இந்த வாழ்க்கையே வேணாம். எதுக்காண்டி இந்த வாழ்க்கைய நான் வாழணும்? செத்தே செத்துறலாம் அப்படின்னு சாவர வரைக்கும் போயிட்டேன். ஆனா மரணத்துல இருந்து மீட்டு என்ன கொண்டு வந்து ஆண்டவர் இந்த இடத்துல நிறுத்தி உங்க முன்னாடி என்ன வேதத்த கையில குடுத்து இன்னைக்கு பேச வச்சிருக்காருன்னா, நான் கர்த்தருக்கு பயந்த பயம். அந்த பயம் எனக்கு செஞ்ச அற்புதம். இன்னைக்கு என் கையின் பிரயாசத்த நான் சாப்பிடுறேன். இன்னைக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. பூஜ்யம் தான். ஆனா இந்த பூஜ்யத்துல இன்னைக்கு ஆண்டவர் என்னது என் சொந்த கால்ல நிற்க பண்ணியிருக்காரு. 18 வருஷம் நான் இன்னொரு இடத்துல வேலைக்கு போனேன். வேலைக்கு போய் சம்பாரிச்சேன். ஒரு நிறைவும் இல்ல. ஓடுவேன், ஓடியாருவேன். பனி, காத்து, மழைன்னு பார்க்காம. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு சமாதானத்தையும், ஆதரவையும் குடுத்து, இன்னைக்கு என்ன வந்து என்ன ஒரு முதலாளியா ஆக்கியிருக்காரு. என்ன சொல்றது? முதலாளியா ஆக்கியிருக்காரு. நான் ஒரு தொழிலாளியா இருந்தேன். இன்னைக்கு என்ன முதலாளியா ஆக்கியிருக்காரு. எதுல இருந்து? காசு பணம் வச்சு கத்த கத்தியா லட்சம் கோடியா வச்சேலாம் இல்ல. சைபர்ல இருந்து முதலாளியா நான் ஆக்கியிருக்கேன். இன்னைக்கு நான் வந்து ஒரு கடையோட முதலாளி நானு. என் மகனுக்கு அவ்ளோ பெரிய காலேஜ். இன்னைக்கு ஒரு பெரிய காலேஜ்ல என்ஜினியரிங் படிப்பு படிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு கிருபையை கொடுத்தாரு. காசே செலவு பண்ணலங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க. காசே செலவில்ல. யாரோட ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. கர்த்தருடைய ரெக்கமெண்டேஷன். ஏன்னா நான் கர்த்தருக்கு பயந்தேன். ஆண்டவரே நான் என்ன செய்யறதுன்னு தெரியல ஏசப்பான்னேன். நீ போ, நான் வரேன் உன் கூட. 2 பேரும் போனோம். டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் முடிச்சு இன்னைக்கு அவ்வளோ பெரிய படிப்பை என் மகனுக்கு கொடுத்து நான் இது வரைக்கும் பணமே கட்டல என் பிள்ளைக்காக. ஆண்டவர் கட்டுறாரு. பாஸ்டர் கட்டல, என் ஃப்ரெண்டுங்க கட்டல, எனக்கு பிடிச்சமானவங்க கட்டல. கர்த்தர் கட்டுறாரு. ஏன்னா நான் கர்த்தருக்கு பயந்தேன். நீங்களும் கர்த்தருக்கு பயப்படுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ள இருந்தா, எனக்கு எவ்வளோ அற்புதங்களை செஞ்ச ஆண்டவர் உங்களுக்கும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. நீங்க ஆண்டவரை நம்புங்க, விசுவாசிங்க, ஆண்டவருக்கு பயப்படுங்க. ஆமென்.